2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தந்த அதிர்வுகள் இன்னும் ஓயாத நிலையில் தமிழ்நாடு மீண்டும் ஒரு மினி பொது தேர்தலுக்கு தயாராகிறது. எனது அதற்குள் மற்றொரு தேர்தலா என ஷாக் ஆக வேண்டாம். முதலமைச்சர் விஜய் தான் வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ததாலும், அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ததாலும், திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அம்பாசமுத்திரம், விராலிமலை ஆகிய 6 தொகுதிகளுக்கும் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதைத்தான் அப்படி சொன்னோம். திருச்சி கிழக்கில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும், அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் களம் காணப் போவதாக அதிரடி தகவல்கள் வெளியாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் இந்த 2 தொகுதிகளின் பக்கம் திரும்பியிருக்கிறது. இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்திருந்த ஸ்டாலினின் மனதில் ஏன் இந்த மாற்றம்? மிகப்பெரிய தோல்விக்கு பிறகும் சீமான் ஏன் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்? விரிவாக பார்க்கலாம். நடந்து முடிந்த பொது தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்தது அக்கட்சியினரை மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த சூழலில்தான் சமீபத்தில் சட்டமன்ற ஆளுநர் உரை மீதான பதிலுரையில் பேசிய முதலமைச்சர் விஜய், ஸ்டாலினின் தோல்வியை மறைமுகமாக கேலி செய்யும் வகையில் அப்பாவை காணோம் என ஒரு குட்டி கதையை சொன்னார். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையே காணோம். இது திமுகவினர் மற்றும் ஸ்டாலின் குடும்பத்தினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, இடைத்தேர்தலில் நின்று பிரம்மாண்ட வெற்றி பெற்று கம்பீரமாக மீண்டும் சட்டமன்றத்திற்குள் நுழைவதுதான் என குடும்பத்தினரும் சீனியர்களும் ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இதன் தொடக்கமாகத்தான் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக கழக செயற்குழுவில் திருச்சி கிழக்கில் தலைவர் ஸ்டாலின் போட்டியிட வேண்டும் என அன்பில் மகேஷ் தலைமையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனோ தலைவரை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்து நடிகர் முகத்தில் கரியை பூசுவோம் என ஓபனாகவே சவால் விட்டிருக்கிறார். புதுக்கோட்டையில் பேசிய கே.என். நேருவும், அப்பா வருவார், எவ்வளவு விரைவாக வர வேண்டுமோ அவ்வளவு விரைவாக சட்டமன்றத்திற்கு வருவார் என ரீஎன்ட்ரியை உறுதிப்படுத்தியுள்ளார். கட்சியினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்த இந்த திட்டம் பெரிதாக பேசப்பட்டாலும், திமுக கழகத்தின் மிக மூத்த நிர்வாகிகள் சிலரும் வேறு ஒரு யதார்த்த அரசியலை உடைத்து பேசுகிறார்கள். பொதுவாக இடைத்தேர்தல் என்றாலே அது ஆளும் கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும். மக்கள் ஆளும் கட்சி வேட்பாளரை தான் ஜெயிக்க வைப்பார்கள். ஒருவேளை அத்தனை வியூகங்களையும் மீறி திருச்சி கிழக்கில் தலைவர் மீண்டும் ஒரு பின்னடைவை சந்தித்தார், அது கட்சிக்கும் அவருக்கும் மீள முடியாத சரிவாக மாறி போய்விடும். ஆளும் கட்சியான தாவேகாவின் வாய்க்கு பெரிய அவல் கொடுத்த கதையாகிவிடும். எனவே தலைவர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருப்பதே நல்லது என எச்சரிக்கிறார்கள். மற்றும் சிலரோ, தொண்டர்கள் ஆர்வத்தில் தீர்மானம் போடுவார்கள், ஆனால் இறுதி முடிவை தலைவர் தான் எடுப்பார் என்கிறார்கள். மறுபுறம் 2016ஆம் ஆண்டு 1.1% தொடங்கி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.22% வாக்குகளுடன் மாநில கட்சி அந்தஸ்தை பெற்ற நாம் தமிழர் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 4% சுருங்கியதோடு, சீமான் போட்டியிட்ட காரைக்குடி உட்பட 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்தது அக்கட்சியினரை நிலைகுலைய செய்துள்ளது. விஜயின் வருகை தம்பிகளின் வாக்கு வங்கி பலத்த சேதத்திற்கு உள்ளாக்கியுள்ளது என்பது ஒருபுறம் இருக்க, உட்கட்சி பஞ்சாயத்துகளும் வெடித்துள்ளன. எனவே கட்சியை தக்க வைக்கவும் தம்பிகளுக்கு புத்துயிர் ஊட்டவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றி கட்டாய தேவையாக இருக்கிறது. அதனால்தான் வரவிருக்கும் இடைத்தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் களமிறங்க சீமான் முடிவு செய்திருக்கிறார். அப்படி அம்பாசமுத்திரத்தில் சீமான் போட்டியிடுவார் என இறுதி செய்யப்பட்டால், தனித்து போட்டியிடாமல் தாவேகாவை வீழ்த்த நினைக்கும் எதிர்கட்சிகளிடம் பேசி சீமானை பொது வேட்பாளராக நிறுத்தலாம் என அட்வைஸ் செய்திருக்கிறார்கள். இதற்காக திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரூட்டில் திமுகவுடனும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகி ஒருவர் மூலமாக அதிமுகவுடனும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. சட்டமன்றத்தில் தாவேகாவை வீரியமாக எதிர்கொள்ள சீமான் போன்ற ஒரு ஆளுமை உள்ளே வர வேண்டும் என திமுக கழக சீனியர்களும் தங்களின் தலைமைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த பொது வேட்பாளர் கூட்டணி வியூகம் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் கூட தனித்து களம் காணவும் சீமான் தயாராகவே இருக்கிறாரா? ஆக வரவிருக்கும் 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் களம் மு.க. ஸ்டாலினின் அரசியல் ரீஎன்ட்ரிக்கான களம் மட்டுமல்ல, சீமானின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய சதுரங்க ஆட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. தாவேகா என்ற புதிய சக்தியை திருச்சியிலும் நெல்லையிலும் எதிர்க்க போகும் இந்த 2 துருவங்களின் அதிரடி ஆட்டத்தின் முடிவு என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.